மாவட்டம் பெரியபாளையம் அருகேயுள்ள தனியார் கடல் உணவு ஏற்றுமதி ஆலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. கன்னிகைப்பேரி கிராமத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் என்ற கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒடிஷா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்று காலை 10 மணி அளவில் ஆலையிலிருந்து அமோனியா தொட்டியிலிருந்து வாயு கசிந்ததில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் மயங்கி விழத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் 4 ஆண்கள், 60 பெண்கள் என 64 பேர் ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்ததாகவும், ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த ஜுமானி ஜுவாங், மாலோத்தி ஆகியோர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். நச்சுவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மற்ற 9 பெண்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து இயக்குநர், தொழிலக பாதுகாப்பு, பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர், செயலர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு 24 மணி நேரத்திற்குள் முதற்கட்ட விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் முழுமையான விசாரணை அறிக்கையினை 3 நாட்களுக்குள்ளாக சமர்ப்பிக்குமாறும் ஆணையிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், இறந்தவர்களின் உடல்களை அரசு செலவில் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு அபாய தொழிற்சாலைகளை உடனடியாக குழு ஆய்வுகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளிலும் 2 தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரை அமைச்சர்கள் அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், மரிய வில்சன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். காப்பாற்றணுங்கிறது தான் நோக்கமாக இருக்குது. இது தனியாக அங்கே காவல்துறையினர் என்ன தவறு நடந்திருக்கு அதை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக தவறு நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த உரிய நடவடிக்கை கொண்டு வரும்போதே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற உயர்மட்ட சிகிச்சை தரும்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அனைவருமே அந்த 7 பேரையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டனர். இதனிடையே ஆலை வளாகத்தில் வழக்கமான அளவை விட அதிக அளவில் தூசு இருந்த தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக BM 2.5 மற்றும் BM 10 என்கிற அளவில் காற்றின் நுண்துகள் கண்டறியப்படும் நிலையில் அமோனியாவின் அளவு 200 முதல் 300 BM வரை இருந்ததாக மத்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வின் போது தெரியவந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் அமோனியாவை சுவாசித்துள்ளது தெரியவந்துள்ளது. உடலில் உள்ள ஈரப்பதத்துடன் இணைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடாக கடுமையான காரத்தன்மையாக மாறியதாலேயே பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே விபத்து தொடர்பாக ஆலை நிர்வாகிகள் ஜோசப் டேனியல் மற்றும் கண்காணிப்பாளர் மோகன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள கடல் உணவு ஏற்றுமதி ஆலையில் அமோனியா கசிந்த விவகாரம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிற்சாலை உரிமையாளர் மோகன், அவரது சகோதரர் ஜோசப் ஜெகன் மற்றும் ஆலையின் மேலாளர் டேனியல் உட்பட 3 பேரை காவலர்கள் கைது செய்தனர். இதனிடையே புதுக்கோட்டையில் ஊடகங்களிடம் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ், ஆலை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இப்பவே உடனே ப்ரொஹிபிஷன் ஆர்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக கொடுத்து அந்த ஃபேக்டரியை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுங்கிறத உடனே வழக்கும் பதிய போறோம். அந்த வேலை போய் ஆலை வளாகத்தில் தங்கியிருந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சுமார் 140 பேர் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு பெண் தொழிலாளி ஒருவர் மயங்கி விழுந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் ஆலையில் தங்கியிருந்த பிற தொழிலாளர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. செயின்ட் பீட்டர் அண்ட் பால் நிறுவனத்தில் விபத்து ஏற்பட்ட நிலையில் ஆலை வளாகத்திலேயே பல வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றியது தெரியவந்துள்ளது. ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் வளாகத்தில் தங்கியிருந்த தொழிலாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் சுமார்
140 பேர் கன்னிகைப்பேரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உணவு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை செய்து வந்தனர். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு குப்பை அள்ளும் வாகனத்தில் உணவு, குடிநீர் கொண்டு வரப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. முன்னதாக சம்பந்தப்பட்ட ஆலையில் திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா நேரில் ஆய்வு செய்து விதிமீறல் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனிடையே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆலையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். 2 தொட்டிகளில் அமோனியா வாயு உள்ள நிலையில் அதை பாதுகாப்பாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அமோனியா காற்றில் கலந்தால் மனித உடலுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த மருத்துவர் சரவணவேலு அமோனியா வாயுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார். மூச்சுக்குழாய்கள், நம்ம லேரிங் சொல்லக்கூடிய இந்த வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலை, அதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ரெக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்குழாய், ஸோ இந்த மாதிரி உள்ளதில் வந்து தாக்கம் ஏற்பட்டு அதில் வீக்கம் ஏற்படும். அதனால் மூச்சுக்குழாய் அடைபட்டு சுவாசத்தடை ஏற்படும். நுரையீரலில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை உருவாகலாம் என்றும் கூறினார். சில சமயம் கொஞ்சம் நம்ம எச்சில் அந்த மாதிரி உள்ள உடம்புல உள்ள நீர்ச்சத்தில் கரைஞ்சி போனால் கீழே நுரையீரல் வரைக்கும் அந்த கேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு இல்லை அமோனியம் குளோரைடு அப்படின்ற ஃபார்மில் கீழ் நுரையீரல் வரைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அமோனியா கண்களில் பட்டால் விழித்திரை பாதிக்கப்பட்டு நிரந்தர பார்வை குறைபாடும் ஏற்படலாம் என்றும் மருத்துவர் சரவணவேலு எச்சரித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்த நிலையில் 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெயில் கொளுத்திய நிலையில் சில இடங்களில் மழை பெய்து வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உதகையில் பெய்த மழை காரணமாக பாலத்தில் நீர் தேங்கிய நிலையில் பயணிகளுடன் 2 ஆட்டோக்கள் சிக்கிக் கொண்டன. கொடைக்கானலில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்த நிலையில் குளுமையான சூழல் நிலவியது. ஓசூர் மாநகர பகுதி, பேரண்டப்பள்ளி, ஒன்னல்வாடி, மத்திகிரி, மூக்கண்டப்பள்ளி, ஜூஜுவாடி மற்றும் சமத்துவபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சிவகாசி, திருத்தங்கல், ஆணையூர், விஸ்வநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர் மாவட்டத்தில் மணவாசி, மாயனூர், கோரக்குத்தி, முனையனூர், சேங்கல், மலப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. வெளிநாடுகளில் காணப்படும் டொரண்டோ போன்ற இந்த அரிய நிகழ்வு ஏற்பட்டது தூத்துக்குடி வாகைக்குளம் பகுதியில் தான். தூத்துக்குடியில் நேற்று மாலை சுமார் 3 மணியளவில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் மாறியது. அப்போது வாகைக்குளம் விமான நிலையம் மற்றும் சுங்கச்சாவடி அருகே தரையிலிருந்து வான் நோக்கி ராட்சத வடிவில் சுழன்றடித்தபடி சூறாவளி காற்று கிளம்பியது. வாகைக்குளம் சுங்கச்சாவடியின் மேற்கூரை சீட்டுகள் அனைத்தும் பெயர்ந்து காற்றில் பறந்து நொறுங்கின. அருகே உள்ள தீம் பார்க்கிலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி புறநகர் பகுதிகளில் முதல் முறையாக வீசிய இந்த சூறை காற்றை அங்கிருந்த பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர அது வைரலானது. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை 5 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் 3.1 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி பாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைந்தும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் பிரம்மாண்ட சிலம்பாட்ட பேரணி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற பேரணியை அமைச்சர் குமார் மற்றும் சட்டப்பேரவை அரசு கொறடா சபரிநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற சிலம்பு பேரணியை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். இதேபோல ஈரோட்டில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் சுற்றியவாறு 2 கிலோமீட்டர் தூரம் வரை பேரணியாக சென்றனர். இதேபோல திருத்தணி, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் மாரத்தான் ஓட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நடனமாடியது குறித்து அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளையொட்டி போதை விழிப்புணர்வு மற்றும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் மாரத்தான் போட்டி நடந்தது. இதனை அமைச்சர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் முதலமைச்சர் விஜயின் திரைப்பட பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினார். அங்குள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த மாரத்தான் போட்டி தொடங்கியது. பள்ளியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் நடனமாடுவதா என விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இளைஞர்களுக்கு மதிப்பளித்து நடனமாடியதாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாளை என்னுடைய மாணவர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமாக அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா சார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும், மாணவர்களும், யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்னை கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போகுது? அதில் தாம் நடனமாடியது தவறு இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவை கட்டணமின்றி பார்வையிட முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அமைச்சரின் உத்தரவை அடுத்து அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயிரியல் பூங்காக்களை இன்றும் நாளையும் மக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவித்தார். ஒரு நாளுக்கு தலா 20,000 பேர் மட்டுமே வண்டலூர் பூங்காவில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இதற்காக ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கும் சேர்த்து முன்பதிவு முடிந்ததாக ஏற்கனவே பூங்கா நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்பதிவு செய்தவர்கள் குவிந்தனர். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே பார்க்கறது, விஜய் சார் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு விட்டுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சாரோட எங்களுக்கு நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிலர் முன்பதிவு செய்யாமல் வந்ததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் வந்துட்டு இருக்கிறோம். நான் இங்கே வந்து நார்மலாக வந்து பார்க்கறதுக்கே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது. எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டோம், சரி பார்க்கறதுக்குன்னு உள்ளே விட மாட்டேன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் 2 பேர் வந்திருக்கிறோம். அங்கேருந்து செலவு பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தானே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இதனால் பூங்கா நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு ஆய்வு செய்த அமைச்சர் ரஞ்சித்குமார் முன்பதிவு செய்யாமல் வந்தவர்களையும் பூங்காவிற்குள் அனுமதிக்க உத்தரவிட்டார். மேலும் 2 நாட்கள் 40,000 பேர் பார்வையிட 80 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பூங்கா நிர்வாகத்திடம் வழங்கினார். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் உயிரியல் பகுதி எளிதாக இருந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் நீட் தேர்வு நடைபெற்றது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் கசிந்ததால் மறுதேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 307 தேர்வு மையங்களில் கடுமையான சோதனைக்கு பின் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர்.
சிவகங்கையில் அனுமதி மறுக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து வந்தோர் கடைகளுக்கு சென்று புதிய ஆடைகளை வாங்கி அணிந்து சென்றனர். திருச்சியில் நீட் தேர்வை எழுதச் சென்ற தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் மாணவி பிரியங்கா மற்றொரு பைக் மோதியதில் காயமடைந்தார். காவல்துறையினர் அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்கு அளித்த பின்னர் வாடகை காரில் தேர்வெழுத அனுப்பி வைத்தனர். சென்னை நியூ கல்லூரியில் தேர்வு மையத்தில் முறையான வழிகாட்டுதல் இல்லை என பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். பல சிரமத்துக்கு இடையில தான் நம்ம வர வேண்டி இருக்குது. இங்கே பரீட்சை எழுத போனால் அவங்க அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் ஒட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் இருந்துச்சுன்னா என்னுடைய பொண்ணுகளோ மற்றவருடைய பேரண்ட்ஸுக்கு பார்த்து எழுத போகிறவங்களுக்கு சகல வசதியாக இருக்கும். உதகையில் மழை பெய்த நிலையில் பெற்றோர்கள் குடைகளை பிடித்தவாறு தங்களது குழந்தைகளை தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். நீட் தேர்வு வினாத்தாள்கள் வங்கி பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்புடன் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. உயிரியல் பகுதி எளிதாக இருந்ததாகவும் இயற்பியல் மற்றும் வேதியியல் பகுதி சற்று கடினமாக இருந்ததாகவும் நீட் மறுதேர்வு எழுதிய மாணவர்கள் கூறினர். போன தடவை கொஞ்சம் தான் டஃபா இருந்தது, ஈஸி தான். பயோ கொஞ்சம் ஈஸி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட் டு டிஃபிகல்ட் அந்த லெவலில் தான். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது பயாலஜி இதை விட அதுதான் ஈஸியாக இருந்தது. அது கூட கம்பேர் பண்ணும்போது 4 to 5 கொஷின்ஸ் மட்டும்தான் இதில் ஈஸி. அதனால பயாலஜி ஈஸின்னு சொல்லிட முடியாது. பயாலஜியும் டஃப் தான். போன வாட்டி ரொம்ப ஈஸி, இந்த வாட்டி அப்படி இல்லை. ரொம்ப டஃப்னு இல்லை, மாடரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போன தடவை விட கற்றுக்கிட்ட கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. பயாலஜி வாஸ் as usual easy. Physics was a bit tough. இந்த டைம் மொரட்டா இருக்கு. As expected, the cutoff will be really high this time also. So அது அவங்க மைண்ட்ல வச்சு தான் செட் பண்ணிருக்காங்க. இந்தியா முழுவதும் நீட் மறுதேர்வு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. இம்பால், தரம்சாலா உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் வெயில் கொளுத்திய நிலையில் மாணவர்களுக்காக பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் புர்கா அணிந்து வந்த மாணவி தேர்வெழுத அனுமதிக்கப்படாதது சர்ச்சையானது. அபுதாபியில் மையம் ஒதுக்கியதால் அவதிக்குள்ளான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மாணவர் அப்துல்லா முகமது நாக்பூரில் தேர்வு எழுதினார். பெங்களூருவில் தாமதமாக வந்த மாணவிகள் தேர்வு மையம் முன்பு கதறி அழுதது மனதை உலுக்கியது. இதனிடையே கொல்கத்தாவில் இருந்து டெல்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி நீட் தேர்வு காரணமாக சிறிது நேரம் டெல்லி விமான நிலையத்திலேயே தங்கினார். பிற்பகல் 1:15 மணிக்கு டெல்லி திரும்பிய பிரதமர் போக்குவரத்து நெரிசலால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 2 மணிக்கு பின்னரே தனது வீட்டுக்கு திரும்பினார். இன்னைக்கும் எங்க அம்மாவுக்கு நான் மினிஸ்டரா இருக்கேன்னா என்னன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கும் என்னுடைய அம்மா நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. நான் அரசியலில் இருக்கேன், மினிஸ்டர் ஆகிட்டேன், எல்லாமே தெரியும். இன்றைக்கும் மாதம் அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் மினிஸ்டர் ஆகிட்டோமா, நீங்கள் வேலையை விட்டுருங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது என் சொந்த காலில் நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் நிற்க முடியுமா நின்றுக்கிறேன். எனக்கு தேவைன்னா நான் நிற்பேன், அது வரைக்கும் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தனது தாயார் குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசிய வார்த்தைகள்தான் இவை. ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தனது எளிய குடும்ப பின்னணி மற்றும் பெற்றோரின் உழைப்பு குறித்து நெகிழ்ச்சியுடன் பேசினார். என்னுடைய அப்பா 3000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்னுடைய அண்ணன், தம்பி எல்லாருமே இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்டர் ஆகிட்டோன்றதுக்காக யாருமே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு என் கூட இருக்கணும், என்னால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. அப்ப இப்படிப்பட்ட குடும்ப சூழல்ல இருந்து தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். சமூக சேவை செய்ய ஆசை இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் கொண்டுவர அதிகாரம் கையில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறினார். கொள்கை ரீதியாக தன்னுடன் விவாதிக்க தயாரா என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு அமைச்சர் கீர்த்தனா சவால் விடுத்துள்ளார். சிவகாசியில் தாவேக சார்பில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் கீர்த்தனா, நடிகர் ஜெய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் கீர்த்தனா மேயர் பிரியாவை கடுமையாக சாடினார். சென்னை மேயர்ன்றது எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போறதும், இன்னொருத்தவங்களுக்கு கொடைய பிடிக்கிறதும், பவுடரா இதுவான தெரியாம என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விமர்சனத்தை விட்டுட்டு
ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க. தொடர்ந்து பேசிய நடிகர் ஜெய் எதிர்காலத்தில் தாவேக்காவுக்கு போட்டியாக எந்த கட்சியுமே இருக்காது என கூறினார். அவர் எப்பவே சொல்லுவாரு, இங்க ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லுவாரு. மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது ஃபியூச்சர்லாம் இந்த போட்டி இருக்குமான்னு தெரியல, வெறும் டிவிகே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வருது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கண்கவர் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனை அமைச்சர் கீர்த்தனா, நடிகர் ஜெய் ஆகியோர் கண்டு ரசித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி தொடர்பாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், நிர்வாகிகள் கூறிய கருத்துக்களை பொதுச் செயலாளர் உள்வாங்கிக் கொண்டார் என்றார். பெரும்பான்மையானவர்கள் கடந்த கால நிகழ்கால கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைத்தார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள் வருங்காலத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட அதிமுக தொண்டர் KS மகேந்திரனின் மனைவி முனீஸ்வரி மற்றும் குடும்பத்தினருக்கு 55 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கி ஆறுதல் கூறினார்.